சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேல் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி முழு உள்ளத்தோடு நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டமாய் இந்த நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் ஆண்டவரை கரத்தை பிடித்து நீர் நடத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். நல்ல எபனேசராய், நல்ல மேய்ப்பராய் நீர் எங்களோடு கூட இருந்தீரே அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள்லையும் ஆண்டவரே, இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வர அப்பா உங்க திவ்ய பிரசனம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் ஆண்டவரே. வந்தவர்கள் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாதபடிக்கு, வந்த வண்ணமாய் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்று செல்ல ஆண்டவரே நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பாடல்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எல்லாவற்றுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. அன்பரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ற பாடம் எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா நம்ம பாடுவோமா, உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே,
போமா. ஹalleluya. நீங்க நெருக்கப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்த தேவன், உங்களை எல்லா பக்கத்திலிருந்து பாதுகாத்த தேவன் அவர். போக்கிலும் மரத்திலும் உங்களை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா அவர். ஓ ரபா கலபா ஷபலதர கபலது. ஓ நன்றி ஆண்டவரே. உடைய எல்லா இடங்களிலும் விலகி காத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஓர் நல கரபா ஷபலதர கபலதர அந்தனை கடபல. ஓ ரபா ஷபலதர அந்தனை கடபல. ஓ தடைகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ ரபா கலபா ஷபலதர அந்தனை கடபல. ஓ உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற அந்த கிருபை, எங்களை பேர் சொல்லி அழைத்த அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை பெரியவனாக்கினது உம்முடைய கிருபை, எங்களை அபிஷேகித்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. நீ தந்த இந்த கிருபையை நாங்கள் உயர்த்தி மேன்மை பாராட்டுகிறோம். ஓ எங்களுடைய தேவன் ஆண்டவரே, அப்பா ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம்,
அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், 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 உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கரங்களை தட்டி இந்த கிருபையை கொண்டாடுவோமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா மேன்மையான கிருபைக்காக, இந்த மேன்மையான ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரை பாதுகாத்த தயவிற்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறதற்காக, எங்களை உடுத்துவிக்கிறதற்காக, நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஓ லக்கர வாஷபல ரக்கபல நந்தனி கனவலது. ஓ we worship you master, hallelujah. ஓ உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஓ ரபக்கல வாஷபல ரக்கபலது. எல்லாரும் வாயை திறந்து நன்றி பலிகளை ஏறிடுங்க. அவர் செய்த எல்லா கிருபையான காரியங்களுக்காக அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது. அந்த கடைசி நிற்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த மேன்மையான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதியுங்க. வாயை திறந்து துதியுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லி, ஓ லக்கர வாஷபலத ரக்கபலது. ஓ தடைகளை உடைக்கிற தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியில உலாவுகிறது. ஓ ரபக்கர ஷலத ரக்கபலது. ஓ ரிமந்த கலவா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ நான் சொல்ல ஆகும் என்று நீர் சொல்லுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரபக்கலவா ஷபலத ரந்தனி கடபலது. ஓ ரிகலவா ஷபலத ரக்கபலது. நீ மேன்மையானவைகளை சிந்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ லக்கலவா ஷபலத ரந்தனி கடபலத ரக்கபலது. நீ மேன்மையானதை கேள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரபக்கலவா ஷபலவ ரபலவ ரபலகபலத ரந்தனி கடபலது. ஓ லக்கரவந்தனி ஓ கலவா ஷபலத ரக்கபலது. ஓ ரிமந்தல கடபல லிபக்கர வாஷபலத ரக்கபலது. ஓ ரிமந்தனி ஓ கலவா ஷபலத ரக்கபலத ரந்தனி கடபலது. ஓ ரபபபபபகபலத ரந்தனி கடபலது. இந்த வனாந்திர பாதையில ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபகலவா ஷபலத ரக்கபலது. கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களுடைய வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறோம். ஓ நல்ல கரவந்தனி யோகலவா ஷபலது. ரிகந்தனி யோகலவா கரபலது. ரிகந்தனி யோகலவலது. ஓ நல்ல ரபா ஷபலந்தன ஹடபலத ரக்கபலது. ஒரு நிமிஷம் ஆண்டவரை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, உங்களுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீர் செய்த எல்லா கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்தத்தில் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தை திறந்தவர்களாய் ஆண்டவருடைய கொடுப்போம். ஹல்லேலூயா. லக்கரவா ஷலத ரந்தனி கடபலது. உங்களுடைய போக்கையும் மரத்தையும் காத்து கொண்ட தேவன், உடைய குடும்பங்களை அழைத்து உங்களுடைய பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களுடைய பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதியுங்க. ஆயத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ததற்காக ஆண்டவரே, எங்களை அழைத்துக் கொண்டு இந்த இடத்துக்குள்ள கடந்து வர கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை சாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி
இதோ ஒரு குடும்பமாய் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் ஆண்டவர். ஓலரா தலகுரு ரிமந்தல கடபா ஷந்தர கபலத ரந்தனி கடபல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நீர் சாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி ஆண்டவர்கள். நீர் எங்களுக்கு ஆரம்பமும் முடிவுமாய் ஆண்டவரே, அல்பாவும் உமேகாவுமாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ரிமந்தனையோ கலபாஷபலது ஓ ரலரதனையோ கலபாஷபலத ரந்தனை கடபலத ரந்தனை கடப சிங்கா உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கு எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. 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 உடைய வலது கரத்தை உயர்த்தி உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை பிதாவே. ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆவியானவரே ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆமாம். ஓ நாங்கள் வெறுமையான மண்ணா, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களால் ஒன்றுமே முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஓ லக்கர பாஷாலது ஓரியாந்துடி கனவலது ரக்கவலது. அப்பா உம்மாலே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த பலவீனமான எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பலத்தினாலே இடை கட்டி நம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனமாய், ஓ இந்த தேசம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாக்குகிற ஜனமாய் ஆண்டவரே வழிந்து வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா
பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவர். நீரே சிறந்தவர், நீரே மேன்மையடைய உள்ளவர் ஆண்டவர். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த குயவனாகிய உம்மிடத்தில் இந்த களிமண்ணாகிய ஒன்றுமில்லாத பாத்திரத்தை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய், பிரயோஜனமான பாத்திரமாய் ஆண்டவரே நீர் வணையும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கணமும், எல்லா துதியும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உடைய பிரசனத்தினாலே உடைய பிள்ளைகளை நிறைத்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரே இங்கிருந்து போகும் பொழுது ஆனந்த களிப்போடு உடைய பிள்ளைகள் போகத்தக்கதாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதான கிருபையை உடைய பிள்ளைகளுக்கு தரும்படியாக நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே அவர்களை நிறைத்து அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்துக்குள்ளாய் அழைத்து கொண்டு வந்த தயவிற்காக என்னை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக ஆண்டவரே. உடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் நீர் வணங்குவீராக. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே, ஆமென். சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 112வது அதிகாரம். சகோதரர் வளன் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸ் சொல்லுவோம். Psalms 119 verse 72. The law of your mouth is better to me than thousands of coins of gold and silver. Proverbs 3 verse 7 and 8. Do not be wise in your own eyes. Fear the Lord and depart from evil. It will be health to your flesh and strength to your bones. Matthew 5:11 and 12. Blessed are you when people insult you, persecute you, and falsely say all types of evil against you because of me. Rejoice and be glad. Great is your reward in the heaven. For in the same way they persecuted the prophets who were before you. உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாம் ஒரு மனதோடு வந்து துதிக்க கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த காணிக்கை ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் நீர் மேன்மைப்படுத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனே இல்லாத வாழ்க்கையை, வறட்சியே இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மேன்மையாய் உங்களுடைய பிள்ளைகளை வைங்க ஆண்டவரை. எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இப்பொழுது கெவின் அண்ட் கேட்லின் வந்து ஒரு பாடல் பாடுவார்.
When upon life's billows you are tempest tossed, when you are discouraged thinking all is lost, count your many blessings, name them one by one, and it will surprise you what the Lord has done. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. Are you ever burdened with a load of care? Does the cross seem heavy you are called to bear? Count your many blessings, every doubt will die, and you will be singing as the days go by. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. When you look at others with their lands and gold, think that Christ has promised you his wealth untold. Count your many blessings, money cannot buy your reward in heaven or your home on high. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. So amid the conflict, whether great or small, do not be discouraged, God is over all. Count your many blessings, angels will attend. Let them come forgive you through your journeys on. Count your blessings, name them one by one. Count your blessings, see what God has done. Count your blessings, name them one by one. Count your many blessings, see what God has done. நாளைய தினத்தில் சகோதரர் வளன் அவருடைய வீட்டு கொடுக்க இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக்கும் பாஸ்டர் நம்மோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த அறைக்கு வருவாங்க. அதனால் நெக்ஸ்ட் வீக்கு உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஜெப தேவைகளோடு யாராவது இருக்காங்கன்னா, யாருக்காவது ஒரு ப்ரேயர் சப்போர்ட் வேணும் அப்படின்றது இருக்காங்கன்னா, வேறு சபைக்கு போகிறவங்க அன்னைக்கு ஆராதனை இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்றாங்கன்னா நீங்கள் அவங்களை இன்வைட் பண்ணும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தில் இருக்கிற வீட்டு கூடுகையிலும் சபை மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருகிற வாரத்திலே பிறந்தநாள் திருமணநாள் காண்கிறவர்கள் 21ஆம் தேதி அக்டோபர் மாதத்திலே ஜோகன்னா தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 48வது அதிகாரத்திலே 15, 16 2 வசனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். 26ஆம் தேதி மகன் பிலிப் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது யோவேல் 2வது அதிகாரத்திலே 25வது வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். 30ஆம் தேதி மகள் கேத்தரின் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது ஏசாயாவின் புஸ்தகத்திலே 27வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். 25ஆம் தேதி நிவின் அண்ட் பஷிபா 2 பேரும் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் பகுதியிலே 23வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். சகோதரர் கிறிஸ்டோபர் அண்ட் சிஸ்டர் புனிதா அவர்கள் தங்களுடைய வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுறாங்க. 28ஆம் தேதியிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். பிறந்தநாள் கொண்டாடுகிற திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிற வார்த்தைக்காக இன்னைக்கு ஊழியக்காரன் நம்மோடு கூட இடைபடும்படியா நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆட்லின் சிஸ்டர் அதுக்காக ஜெபிக்க முடியாதுன்னு கேட்டுக்கணும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. இந்த நேரத்தில்
நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி முடித்து ஜெபிக்க தந்த மேலான கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே தந்த காணிக்கைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களோட சம்பாத்தியத்தில் ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு முடிந்ததே அவங்க கொடுத்துருக்காங்க ஏசப்பா. அதை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. அதை ஆண்டவரே ஏசப்பா 1 10 100 நீர் பெருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா ஆண்டவரே அந்த காணிக்கை ஆண்டவரே ஊழியத்திற்கு பிரயோஜனப்பட நீங்கள் அதற்கு ஆண்டவரே அதற்கு பலமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிறவர் நீர் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு வருஷத்தை கூட்டி கொடுத்துறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் வருகிற வருஷத்தில் ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நீர் ஆண்டவரே ஏதானும் தாராளமாக அருளி செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. திருமண நாளை கொண்டாடுகிற பிரதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா அவங்க ஆண்டவரே கல்யாண நாளில் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவர் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. இன்னும் அவங்களை ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க தகப்பனே ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அடுத்த கூட்டத்திலேயாச்சும் எல்லாரும் ஆண்டவரே ஒன்று கூட நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஏசப்பா ஆண்டவரே ஆண்டவரே அவர் தருகிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே எங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் போய்விடாதபடி அது எல்லாவற்றும் எங்களுடைய மனதில் பதிந்து அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. எப்போதும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மேம்பர் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இருக்கிறது பரபிதாவே ஆமென். தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடன் செல்வோம். பாஸ்டர் வந்து நமக்கு தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். சந்தோஷமுள்ளவர்கள் நம்முடைய கைகளை உயர்த்தி மகிமையின் தேவனுக்கு 3 அல்லேலூயா செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையிலே உங்களை எல்லாரையும் பார்க்கிறதில் சந்தோஷிக்கிறேன். அறவேணியில் பாஸ்டர் மலையாள பாஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். நான் அவருக்கு எப்போ நான் வந்தேன் அந்த இயரையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு பாஸ்டர் போன வாரம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், இன்னைக்கு பேசியிருக்கலாமே, எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருந்திருக்குமே சபைக்கு அப்படின்னு. நீங்கள் 2 முறை வந்திருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு 3 முறை இந்த முறை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆமாம், நாங்கள் போகிற ப்ரோக்ராமை நானே அதை கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்ததுனால நாளைக்கு எங்கள் காலையிலே கிளம்பி போகிறோம். ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான் உங்கள் மத்தியில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அருமையான பாஸ்டர் ராபின்சன் அவர்களுக்காக, பாஸ்டம்மா அவர்களுக்காக வாழ்த்துகிறேன். அருமையான அவருடைய ஊழியங்கள், உடன் ஊழியத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள், விசேஷமாய் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் முன்னாடி என்னை இந்த தேசத்தில் அறிந்த ஆமென் பாஸ்டர் ஜோசப் டிஜான் அவருடைய மகள், குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால ஆதி அன்பை மறவாது உன் எல்லாருக்காகவும் ஆமென் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் செப்பரேட்டாக சொல்ல எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் தருவாராக. பெவின் தம்பி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், வந்துடுவார்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசணும். எத்தனை பேர் வசனம் கேட்கணும்னு ஆசைப்படுவங்க கை வைத்துங்க. தேனிலும் மதுரமான திருவசனம் நாம் கேட்க போகிறோம். அந்த வசனங்கள் எவ்வளவு மேன்மையானவைகள் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று ஒரு சர்ச்சில் பேசியிருந்த ஒரு காங்கிரிகேஷன் அவங்களுக்கு, அதில் நான் பேசுகிற வசனம் எதுன்னா, கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால். கல் கூப்பிடுமான்னு கொஸ்டின் கேட்டு ஆமென். அது வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் இயேசுவை அதட்டுறாங்க. இயேசுக்கு வந்து சொல்கிறாங்க, சீடர்கிட்ட சொல்கிறாங்க, அவரை ராஜான்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறார். கழுதை மேலே பவனி செய்கிற ஒரு இன்சிடென்ட் அது. அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு திருவசனம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன திருவசனம் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, கல்கள் கூப்பிடும் நீ பேசாவிட்டால். அது இங்கிலீஷில் the stones would immediately cry out இருக்கு. அந்த டைம் அந்த கல்லுகள் அழுமா.
தேன் சாப்பிட்ட மாதிரி வியாக்கியானம். எந்த அளவுக்கு ஜீரணிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் இப்போ வீட்டை சொன்னேன், இங்கே கொண்டு போய் என்னை உட்கார வச்சிருக்கிய அப்படின்னு கேட்டேன். ஆனால் இன்னைக்கு அது இல்லை. உங்களுக்கு எது உண்டோ அதுதான் எனக்கு தருவேன். வேதம் தேனிலும் மதுரமானது, ஆழங்களின் ஆழங்களின் ஆழங்கள் கன்று கூப்பிடும் என்று பிரசங்கிச்சேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம். எசாயா 60:22 வாசிக்கும்படி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த அபுதாபியில முசஃபால கூடியிருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியாவான். எல்லாரும் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆக போறான். அந்த பிளஸிங் வேணும்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா. கல்லுக்குள் தேரையே வைத்தவனி, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனி. கல்லுக்குள் தேரையை வைத்தவனி, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனி. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. கை கொண்டதல்ல, ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம். பாஸ்டர் ஆராதனை குறித்து பேசிட்டு இருக்கும்போது நேற்று பேசுறது எனக்கு ஞாபகம், கல்லுகள் கூப்பிடணும். நாம உண்மையிலே ஆராதிக்கலன்னா கல்லை வச்சு ஆராய்ச்சிட்டு போயிடுவார். அவரு ஏமாந்து போறது நம்மளா இருக்கு. அதனால கையை தட்டி பாடுவோம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதுக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதுக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா ஐயா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்? கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரோனா வந்தபோது உயிரோட நம்ம எல்லாம் இருந்தோம். அந்த இயரை யூடியூப்ல ஒருத்தர் போட்டார், உங்களோட சொந்தக்காரனா இருக்கக்கூடாது, நான் பைபிள் காலேஜ் டீச்சர். டபுள், அதாவது என்னது, என்ன இயர் இது, என்ன இயரு, பிளஸ்ஸிங் இயரா டபுள் பிளஸ்ஸிங் இயர். கொரோனா எல்லாரும் செத்து ஒழிஞ்ச இயர் அது. ஆனால் ஜான்வரி 1 பாரசாலையில் எங்கள் சர்ச்சில் கர்த்தர் என் மூலம் பேசணும், யூடியூப்பில் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இடம் வைக்க கொள்ளாமல் தூக்கிட்டு ஓடுகிற வருஷமாக இருக்கணும். கொரோனான்னு எங்களுக்கு தெரியாது. அந்த டைம் என் மகன் பல்கேரியாவில் படிச்சுட்டு இருக்கா மெடிசன். அவனை நான் இப்போ கத்தாரில் வந்திருக்காரு சாம் பிரதர், அவர் இப்போ துபாயில் இருக்கிறார். அவர் வீட்டில் தான் அங்கே தங்கியிருக்கேன். அவங்க சர்ச்சில் பேசுகிறேன். ஜனவரி 1 சொன்ன தீர்க்க தரிசனம் நடப்பது ஃப்ளைட்டெல்லாம் சம்பிக்க போகுது. எங்கே? மார்ச் மாதம் சொல்கிறேன்.
1ஆம் தேதி சொன்ன தீர்க்க தரிசனம் ஃப்ளைட்டு சந்திக்க போகுது. ஊரில் பஸ்ஸை சந்திக்கலாம், ட்ரெயினை சந்திக்கலாம், ஃப்ளைட்டு சந்திக்கும்னு எவனாவது நினைச்சாங்களா? இப்போ உடனே நீ டிக்கெட் எடுத்து உன் பிள்ளையும் கூட்டிகிட்டு ஓடிடுனான்னு சொன்னார். நல்லா எடுத்த டிக்கெட் 4 நிமிஷத்துக்கு பிறகு இந்தியாவிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்ட்டாங்க. அடுத்தது கத்தார் கவர்மெண்ட் அறிவிச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பாஸ் ஊருக்கு மாத்திரம் தீர்க்க, அவருக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவர் போகலன்னா 2 வருஷம் அங்கே மாட்டியிருப்பாருன்னாங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. இன்னைக்கு அந்த ஊழியக்காரர் என்ன பார்த்துச்சுனாங்க, அவங்க விசுவாசி ஓடுற மாதிரி பாஸ்டா அது ரொம்ப சவாரியெல்லாம் போட்டுட்டு நல்லா இருப்பாரு, இப்போ ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு. உங்க பாஸ்டர் சொல்லாரு, இன்னும் நீங்க சின்ன பையன் தாங்க. அவங்க எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்க, இத்தனை 2015 வந்ததை யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் உண்மையிலே நேசிக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. அந்த கொரோனா பீரியடெல்லாம் நம்ம பெட்டி கட்டி போகாம உங்களையும் என்னையும் கிருபையா வச்சிருக்கு. ஒரு கையை தட்டி பாடுவோம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதுக்கு நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதுக்கு நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா. 1000 நாவுகள் போதாதான் பாடிக்கப்படாது. பைபிள் காலேஜ் படிக்கிற நான் அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு நாக்கு தான் தந்திருக்கிறார். 2 நாக்குன்னா பிளவுப்பட்ட நாக்கு பாம்புக்கு தான் இருக்கு. அதனால 1000 நாக்கு 40 நாக்கெல்லாம் பாடப்படாது. 1000 ஆண்டுகள் போதாதையான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. 1000 நாக்குன்னா the imaging of God, காடு அந்த 1000 நாக்கோட இருக்காரு. மற்றதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன? 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல சமயம் தந்திருக்கிற தெய்வம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒவ்வொருத்தர் நாயா அலையும் போது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபையும் ஆயுசு தந்து நல்ல ஆராதிக்கிற ஒரு சபையை தந்து நல்ல தெய்வ பிள்ளைகள் பரிசுத்தவான்களை உங்களுக்கு அவன் போதகராய் தந்து நிறுத்திருக்காங்க. ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு. அவன் என்ன சொல்றாரு? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. இப்ப அர்த்தம் சொல்லணும். வாட் த மீனிங்? சின்னவன் ஆர் சிறியவன்? சின்னவன் யாரு, சிறியவன் யாரு? ஓ, சின்னவன் என்றால் சின்னவன், சிறியவன் என்றால் சிறியவன். இது வேற எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு. பழைய காலத்துல வள்ளியூர்ல படிக்கிற காலத்துல ஃபுல்லா தியேட்டர்ல தான் அலைவேன். அது மாதிரில இருக்குது. அதுல ஒருத்தன் சொல்லுவான், வலது கை வலது கை இடது கை இடது கைன்னு சொன்ன மாதிரி இருக்கு. சின்னவன் சிறியவன் என்னன்னு பதில் சொல்லுவான். எதையாவது உள்டா பண்ண விட மாட்டேன். அப்போ எதற்காக வேதவசனம் அது சொல்லி இருக்குது? அது நாம எப்பவுமே நான் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் 3ஐ கம்பேர் பண்ணி தான் என்னுடைய டீச்சிங் இருக்கும், பிரசங்கமும் இருக்கும். சின்னவன் மீன்ஸ் எ லிட்டில் ஒன் என்ற அர்த்தம், சிறியவன் மீன்ஸ் எ ஸ்மால் ஒன் என்ற அர்த்தம். லிட்டில் ஒன், ஸ்மால் ஒன். about the meaning little one, small group அப்படின்னு தான் இருக்கு அர்த்தம். ஒரு குரூப்பை தான் சின்னவன் சொல்லி இருக்குது. ஆனா சிறியவன் என்று சொல்லும் போது சிறிய ஒருவனை செப்பரேட்டாக ஒரு ஆளை காட்டுது. நல்லா புரியுது உங்களுக்கு? ஒரு குரூப்ல சின்னது, ஒரே ஒருத்தன் சின்னவன், அந்த குடும்பத்திலே சின்னவன் அப்படின்னு சொன்னது வரலாம். சொல்லாமா இல்லையா? இத வசனத்தின் தெளிவாக ஒருவனை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்படிதான் ஆசீர்வதிப்பாராம். சின்னவன் 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவார். இந்த தேசத்தில் கொண்டு வந்த தெய்வம் உங்களை 1000 10,000 மாற்ற உயர்த்த அவர் உண்மை உள்ள தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சரி, இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆமென். பைபிள் என்ன சொல்லுகிறது? நான் வேதத்திலே வாசிக்கிறோம். சின்னவன்னா யாரு அப்படின்னு சொன்னால் பென்யமீன் கோத்திரம், a little one. 12 கோத்திரத்திலேயே லிட்டில் ஒன் எதுதான்? பென்யமீன். கையை உயர்த்தி
இப்ப புரிஞ்சிச்சா அர்த்தம் எங்க போச்சுன்னு? அவன் 12 இஸ்ரவேல் கோத்திரத்துல சின்ன கோத்திரம் தான் பென்யமீன் கோத்திரம். இந்த பென்யமீன் கோத்திரத்துல அவன் சொல்றான், சவுல் சொல்றான், நானா ராஜாவா போறேன். தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, சாமுவேல் நீதான் ஆள போற, இஸ்ரவேலை ஆள போறேன்னு. ஐயோ அவன் சொல்ற, என் குடும்பம் எல்லாம் விடு, கோத்திரத்திலே லாஸ்ட் கோத்திரம், இட் இஸ் இம்பாசிபிள். அது எப்படி நாங்க ஆள செய்ய முடியும்? அதுக்கு பிரமாணமே கிடையாது. பிரமாணமே இல்லாதவன ஆள வைப்பாரு சில வேலை. கையை தட்டுங்க. யூதாலாம் ஆளணும் நியாயப்படி, ஆனா பிரமாணம் இல்லாம ஆள வச்சது காரணம் அதுல பியூட்டி இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? வழி நடத்தி வந்த கர்த்தரை மறந்து, வழி நடத்தி வந்த தேவனை மறந்து, தன் சுயத்தின்படி தங்களுக்கு ராஜா வேணும். அவரே ராஜாவா இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அதை மறந்து இன்னொரு ராஜா மாதிரி ஒருத்தன் உலாத்தணும், இவங்களுக்கு ஒரு பார்க்கணும், ராஜா மாதிரி ஒருத்தன் உலாத்துறத பார்க்கணும், எங்களுக்கு ராஜா வேணும். பழைய ஏற்பாட்டுல நான் டேபர்னக்கல் எடுக்கிறதுல போன வாரத்து கூட உங்களுக்கு டேபர்னக்கல் வந்து இப்ப டேபர்னக்கல் எடுக்கலைன்னா, ஏன்னா அதை எடுத்தா அதுக்கு அர்த்தம் எதே கொடுத்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதுல ஒரு பியூட்டியான சில காரியத்தை மாத்திரம் தொட்டு வர்றேன். எதுக்கு கர்த்தர் நம்மளை நடத்துறார்? பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில நிழலா இருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டுல செங்கடலை கடந்து அமேன் அவங்க எங்க வர்றாங்க? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்து மத்தியில வசிக்கிறார். அப்படிதான் இந்த ஆசரிப்பு கூடாரமே வருது. உங்களுக்குள்ள வசிக்க போறேன். ஆபிரகாமோடு வசித்தார், ஆதாமோடு வசித்தார், இறங்கினாரா இல்லையா? அவங்களோட நடந்தாரு. அப்ப யாக்கோபோடு கூட நடந்தாரு. இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அப்போ வசிக்க தேவன் ஆசைப்பட்டார். சில புத்தி கட்டவங்க சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கோபம் உள்ளவராக அக்னியாக இருந்தார். யார்கிட்ட இறக்குற? ஆதாமோடு கூட இறங்கி நின்றவர். ஆமென். நம்ம பார்க்கிறோம் 300 வருஷம் யானோபோடு கூட சஞ்சரிக்கிறார். ஒரு ஃபேமிலி மேனோட கூட அவர் எப்படி அவ்வளவு அவர்கிட்ட போக முடியாது சொல்ல முடியும்? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் இருக்குது. அதனால 8 பேரும் குடும்பமா தப்பிட்டாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு சொல்ற இடத்துல நடக்க சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், தனியா கேளுங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. ஏன் நடக்க சொன்ன? பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு, ஒரு வார்த்தையும் மாறாது. நடக்கிற இடத்த சந்ததி கொடுப்பேன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த சந்ததி இப்ப அடிமையா இருக்கிறது எங்க? இதே ஆபிரகாம் தான் அடிமையானாங்க. எப்படி? ஆண்டவர் உடன்படிக்கை பலியை சொல்லிட்டு ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன், ஒரு உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்றாரு. அந்த உடன்படிக்கை பண்ற நேரத்தில் என்ன செய்துட்டான்? பறவைகளை துண்டிக்காம விட்டுட்டான். நல்லா அயர்ந்த நித்திரை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் நினைச்ச ஆண்டவர் உன் சந்ததி அடிமையா இருக்குன்னு சொல்லிட்டார். 400 வருஷம். இதுதான் பைபிள்ல நடந்தது. 400 வருஷம் அடிமையா மாறுது. ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய மனுஷன் அங்க அடிமையா மாற. இப்ப 400ல 430 வருடம் எகிப்தில அடிமையா இருக்கும்போது ஒரு லீடரை கர்த்தர் செலக்ட் பண்றார். அவருடைய பேர் என்னது? மோசே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமாக. மோசையை கொண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பஸ்கா ஆட்டினாலே மீட்கிறது, பாவத்திலிருந்து நாம் மீட்கப்படுறதுக்கு அடையாளம். கையை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவை காட்டுது பஸ்கா ஆட்டு. எப்படி? ஒரு பக்த அழகா பாடுறாரு, ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், துய்யன் சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீயா, துய்யன் சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ, தயை செய்வோம் என்று இதை அல்லாது போகில்லை, தேவாட்டு துட்டி வந்தேன், ஐயா நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். அல்லேலூயா. கூடுதல் பண்ண கன்வென்ஷன் ஆயிரும், இல்லைன்னா கச்சேரி ஆயிரும். நல்லா போக விரும்பல. நம்ம 3 மணி நேரம் பிரசங்கிச்ச ஞாபகம் இருக்குது. பிரசங்கமே ஒரு கிருபையாக வைத்தவன் நான். அதனால கத்திர சோதரம் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல 3 மணி நேரம் பிரசங்கிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல தான் எங்கேயோ
ரத்னபுரியில் நினைக்கிறேன், ஓபிசி சர்ச்சில். சரி, எதா இருக்கட்டும், தேவ சமூகத்தில் நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். திருவசனத்தை நாம் கேட்கும்போது தேவன் நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பஸ்கா ஆடு இயேசுவின் ரத்தம். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தினால நாம் மீட்கப்படலைன்னா நமக்கு மீட்பு இல்லை. கர்த்தரோடு கூட உட்கார அவர் நம்மோடு வசிக்க முடியாது, நாம் அவரோடு கூட இருக்க முடியாது. அப்படியானால் முதல்ல பாவத்துக்கு விடைபெறுதல் பஸ்காடு இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்படுதல். செகண்ட் பாயிண்ட் என்னது? புதிய ஏற்பாடு உபதேசம் தான் பழைய ஏற்பாடுன்னு சொன்னேன். செகண்ட் பாயிண்ட் என்னது? எங்க ரசிக்கப்பட்டா அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடுத்த என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணுமா வேண்டாமா? அப்ப இவங்க நேரா செங்கடலுக்கு வரணுமா வேண்டாமா? அதான் ஞான ஸ்நானம். இந்த ரெட் சி, நானும் போயிருக்கேன் இஸ்ரேல் தேசத்துக்கு. அந்த ரெட் சி செங்கடல் எப்படி? ஞானம் செங்கடல்ல சிவப்பு கடல் ஒன்றும் கிடையாது, கருங்கடல் பக்கத்துல என் மகா படிக்குது, அதுக்காக அது கருப்பு கடல்னு அர்த்தம். செங்கடல் இருக்குது, அப்படி எல்லாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் ஊருக்கு அந்த இதுக்கு பேர்கள் வச்சு சில சம்பவங்கள் வரும். ஆனால் இந்த செங்கடல்ல வந்து ஞானஸ்நானத்தின் இந்த அடையாளம் சொல்ல காரணம் சுருக்கமா சொல்றேன், நம்ம சப்ஜெக்டுக்கு போகணும், இவ்வளவு நேரம் இல்லை. அப்ப செங்கடல் ஞானஸ்நானத்து அடையாளம்னா, விரட்டிட்டு வந்த பார்வோனின் சேனை 600 பேர். பார்வோனும் அவனுடைய விசேஷித்த சேனை 600 பேர் டபான புரட்டு வரான். 22 லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 22 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் முன்னாடி போறாங்க. அந்த செங்கடல் திறந்து கொடுத்து 22 லட்சமா அந்த பக்கம் போச்சு. பின்னாடி விரட்டிட்டு வந்த 600 அதுக்குள்ள நடுவுல மாட்டி செத்துச்சு. பியூட்டி என்ன தெரியுமா? 22 லட்சத்துல ஒருத்தரும் சாகல, பின்னாடி வந்தவன் 600 பேர்ல ஒருத்தரும் பிழைக்கல. இதுதான் ஞானஸ்நானம். கையத்தட்டு ஞானஸ்நானம். what the meaning அவன் baptism means baptizo என்ற வார்த்தையிலிருந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்து மூழ்கடிக்கப்படுதல். பழைய காலத்துல டெலகிராம் இருக்கு, இப்போ நம்ம இந்தியாவில் டெலகிராமே தூக்கிட்டாங்க. டெலகிராம் அடிக்கிறதுல ஷார்ட்டா வேட அடிச்சுட்டா கப்பல் மூழ்கிடுச்சுன்னா பேப்டைசோன்னு ஒரு வார்த்தை, மூழ்கிட்டுன்னு அர்த்தம், ஸ்பீடா வந்துடும். அதுதான் அந்த வார்த்தை. ஆர்சி வேதாகமத்திலையும் திருமுழுக்குன்னு தான் இருக்கு. ஆர்சி காரங்கள கை வைத்துங்க, நல்லா இருப்பீங்க ஐயா, எல்லாரும் கை வைத்துங்க. அதுல திருமுழுக்குன்னு தான் அந்த ஆர்சி வேதாகம் பெரிய பைபிள் இருக்கும், வீட்டுல இருக்கான்னு பாருங்க, ஃபாதர்கிட்ட கேளுங்க. திருமுழுக்கு மட்டும் மீனி முழுக்கு, முழுக்குன்னா தெளிப்பு இல்லை, முங்குதல், பாவ சாகுதல். பழைய மனுஷன், அதாவது சாகடிக்க ஒருத்தன் பெறப்பட்டு வாரான் பாவப்பட்ட ஜனத்தை. அந்த 600ல ஒருவனும் கிடைக்க கூடாது, எல்லாரும் சாகுதலே ஞானஸ்நானம். பழைய மனிதன் களைந்து, பவுல் சொன்னார், புதிய மனுஷனை தரித்தல். அப்போ பழையது அத்தனையும் சாகடிக்கப்படுது, புதியதுல ஒருவனும் சாகாம பிழைக்கிறான். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம் அப்படின்னா கிறிஸ்துவை பிழைக்கிற ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். புரியுதா? இன்னும் புரியலன்னா விளக்கமா சொல்றேன். அதாவது ஒரு நரி முயலை விரட்டிட்டு வருதா இல்லையா? நரி முயலை விரட்டுது, ரெண்டும் ஓடுது. இதுல ஓட்டத்துல இந்த 2 பேரும் ஓடுறாங்கல்ல, இதுல எதுக்கு ஜீவன் இருக்கு ஓட்டத்துல? எங்கயா நரி முயலை பிடிக்கிறதுக்கு ஓடுது, முயல் உயிர் தப்ப ஓடுது. இது 2ல உண்மையிலே ஜீவன் எதுல இருக்குது கூடுதல்? ஜீவனுக்காக ஓடுறது எது? ஒண்ணு சாப்பாட்டுக்காக ஓடுது, பின்னாடி முன்னாடி ஓடுறது ஜீவன் தப்ப ஓடுது. நம்ம எல்லாம் ஜீவன் தப்ப தான் ஓடணும். சாப்பாடு அவர் தருவார். seeking for the kingdom of God and his righteousness தான் பைபிள் சொல்லுது. முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, shall be added. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து தருவாரு. அப்ப நம்ம பின்னாடி ஓடுறது கதையில வர ஜீவன் தப்ப ஓடுறது ஞானஸ்நானம். ஜீவன் பெற ஓடுதல், செங்கடலை கடந்து வெளியே வருதல், எப்பேற்பட்ட பார்வோனின் கிரியைகளால் முற்றிலும் அழிக்கப்படுதல் தான் ஞானஸ்நானம். பழைய மனுஷன் சாகடிக்கப்படணும். நான் பல கன்வென்ஷன்ல பேசுவேன். முன்னாடி அங்க கன்னியாகுமரியில தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஒருத்தர் சொன்னாரா, ஞானஸ்நானம் கொடுக்கும் போது எனக்கு இந்த ஒரு கையை மாத்திரம் உயர்த்திக்கிட்டு பாஸ்டர், பாக்கி எனக்கு முக்குங்க, இந்த கையை வச்சு 3வது வீட்டுல உள்ளவனுக்கு ஒரு இடி கொடுக்க வேண்டிய. அப்ப அவர் சொன்னார், ஒரு வெட்டு கத்தி கொண்டு வந்து ஒரே வெட்டு வெட்டிடுறேன். ஏன்னா எங்களுக்கு பிரமாணம் செத்தவனை தான் அடக்கம் பண்ணதுக்கு எங்களுக்கு கவர்மெண்டே அனுமதிச்சிருக்கு, பைபிள் ரூல்ஸ். ஆனா ஒன்று பழைய மனுஷன் சாகாம ஒன்று வெட்ட முடியாது, இல்லை கையை வெட்டி எடுத்துரு, அது இனிமேல் இருக்குதுல டியூட்டிக்கு வேண்டி அது தனியாக எடுத்து வைக்க முடியுமா?
இப்போ ஞானஸ்நானம் என்னன்னு தெரியணும். நான் அவங்க தங்கச்சி வீட்டில் கூட அவங்க சர்ச்சில் பேசும்போது கூட சொன்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. அதாவது நடந்த ஒரு இன்சிடென்ட், மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரியில் ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வந்தபோது ஞானஸ்நானம் முக்கும்போது அதுக்குள்ள பிசாசு இருந்திருக்கு தெரியல. அது முக்கும்போது ஐயோ ஐயோ சென்னையிலிருந்து வந்து என்ன சுண்ணாம்பு பானையில போட்டு நீத்துறாண்டோ என்னதான். சென்னையிலிருந்து வந்து சுண்ணாம்பு பானையில போட்டு நீத்துறானா. பேய்க்கு தெரியுது ஞானஸ்நானம்னா சுண்ணாம்பு பானையில நீத்துறதுன்னு. நமக்கு இது ஒண்ணுமே தெரியாம நீந்திக்கிட்டு இருக்கோம். பழைய மனுஷன் சாகடிக்கப்படுதெல்லாம் செங்கடல். அடுத்தது ஈஸியா வாசிட்டு போவேன். தேனிலும் மதுரமான அடுத்த ஜூருக்கு வருகிறார். ஜூர் என்று சொன்னால் ஆமென், அது செவரு அல்லது கேட்னு அர்த்தம். நாம் அடைக்கப்பட்ட ஒரு செவருக்குள்ள தோட்டத்துக்கு வருதோ அதுக்கு விளக்கம் நான் சொல்றது உன்னத பாட்டுல நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் அறிவு கட்டப்பட்ட நீரிட்டும் முத்தரிக்கப்பட்ட கிணறு. அந்த ஜூர்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நடந்தார்கள் 3 நாள் தண்ணி குடியாம நடந்தாங்கன்னு இருக்கு. வாசிருக்கீங்களா? தண்ணி குடியாம, அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம, தண்ணி குடிக்காம நீங்க டெசர்ட்ல நடப்பீங்களா? 1 மணி நேரம் நடந்துட மாட்டீங்க சூடுல. 2 நாள் இல்ல 3 நாள் 22 லட்சத்துல ஒண்ணும் ஜாகாம நடந்திருக்குன்னா அதுல எப்படி நடந்தாங்க சூர்ல? அதுதான் பரிசுத்த ஆவியின் வேலை. இயேசுவருக்கு என்ன சொல்றாரு? சமாரிய ஸ்திரியை சந்திக்கும் போது சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனோ ஒரு நாளும் தாகம் அடையார், அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்தோடும், அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகள் பாய்ந்தோடும். யோவான் 4:14 என் இயேசு சொன்ன அருள்வாக்கு இது. அந்த மலையாளத்தில் பிரசங்கிப்போம். அவர்கள் யோகனான் 4:14 என்னை இயேசு പറഞ്ഞ நல்ல வாக்கு இது. அருமையான வார்த்தை அது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவன் ஒரு நாளும் தாகம் அடையான். அப்போ இங்க இயேசுவும் சமாரிய ஸ்திரீக்கு சொன்னாரு ஜீவ தண்ணீரை கொடுத்து பரிசுத்த ஆவி கொடுத்து அது தாகம் இல்லாதது. இங்க 3 நாள் தண்ணி குடியாம சூர்ல நடந்தாங்கன்னா செங்கடலை கடந்தனா பரிசுத்த ஆவியின் அனுபவம் பெற வேண்டும். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலிக் மெசேஜ் அதுக்குள்ள இருக்கு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதுக்கு பிறகு அவங்க எங்க வந்தாங்கன்னு இருக்குது. எங்க பைபிள் காலேஜில் நான் டீச் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க எங்க வந்தாங்கன்னு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது சொல்ல முடியுமா? ஏலிமுக்கு வந்தாங்க. ஆமென். அதுக்கு முன்னாடி மாராவுக்கு வந்தாங்க. மாரான்னா என்னது? ஆமா, நம்ம இதை வச்சு உல்டா பண்ணிக்கிட்டே இருப்போம். மாறா கசப்பு, மாறா கசப்பு, கசந்த வாழ்வை மதுரமா மாற்றம். யார்கிட்ட விடுங்க? என்கிட்ட விட்டுட்டோன்னு நீ வெளியே போயிட முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்லியே 700க்கு மேற்பட்ட ஊழியர்களை உருவாக்கியிருக்கேன். நீங்க எங்க போனாலும் பாஸ்டர் என்ன நேசிக்கிறாங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளும் அவங்களுடைய தகப்பனை நேசிக்கிற ஒரு பாசம் இருக்குது. எல்லாருக்கும் சந்தோஷம். பட் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம எப்படியாவது பிரசங்கம் கேட்க முடியாது. சரியான அப்போஸ்தல ஊழியம் தான் இந்த ஊழியம். ஆகவே இந்த கர்த்தர் கட்டி எழுப்பதான் இந்த முசப்பால தெய்வம் இதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கேளுங்க, மாறான்னா கசப்பின் அனுபவம்னு சொல்லிக்கிட்டு ஒரு மரம் போட்டது அது கிறிஸ்துவனால சொன்னாங்க. நான் கேட்கிற கொஸ்டின், மாறால ஏன் கசந்துச்சு? மாறால ஏன் கசந்துச்சு? இந்த பக்கம் டைம் இல்லை. நீங்க வசனம் கேட்கணும், பலப்படணும் தானே கூப்பிட்டீங்க. வசனம் சொல்றேன். மாறாவில் ஏன் கசந்தது? கசந்ததுன்னா கஷ்டம் வந்தா கசக்கும். ஆமா, ரூத்துக்கா மாமி சும்மாவா சொன்னா என்ன மாறான்னு கூப்பிடுங்க, நகோமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்காடிச்சிடக்கூடாது. இந்த பக்கம் மாறா என்றால் ஏன் கசந்தது, ஏன் கசக்க காரணம்? இன்னும் தண்ணி ஏன் கசக்க காரணம்? தண்ணியை குடிக்காம இருந்தா தண்ணி கசகமா அப்படியே இருக்கு. அது சரிதான். கொஞ்சம் பாட்டில் தண்ணியை வச்சு 3 மாசம் கழிச்சு குடிச்சா அவர்களெல்லாம் வேற இலக்கம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க அப்படி சொல்றேன். ஆனா யதார்த்த உண்மை இங்க தண்ணீர் பிரச்சனை அல்ல, லேண்ட் பிரச்சனை தான். யாரெல்லாம் ஊர்ல போர் போட்டிருக்கீங்க கை வைத்துங்க. போர் போட்டிருக்கீங்க வீட்டுல எல்லாம். உங்க ஊர்ல எல்லா போர்ல நல்ல தண்ணியா வருது. சில ஊர்ல கன்னியாகுமரியில் போர் போட்டால் நல்ல தண்ணி வரும். அதுலேயும் சிலது விளங்காத தண்ணி இருக்குது சில இடங்கள்ல, அது வேற. அப்போ திருநெல்வேலியில் பைபிள் காலேஜ் இருக்கிற இடத்துல போர் போட்டால் ரொம்ப மோசமான தண்ணி. நாங்கள் விலைக்கு தான் தண்ணி வாங்கி பசங்க குடிக்கணும். அப்போ லேண்டில் தான் ப்ராப்ளம் இருக்குதுங்க. மாறா என்று சொல்லுகிற கசப்பு லேண்டில்.
அப்போ ரட்சிக்கப்படுதல் ஃபர்ஸ்ட், ஞானஸ்நானம் ரெண்டாவது, அபிஷேகம் மூணாவது, ஜூரு நாலாவது. வர வேண்டிய ஸ்டெப் வந்து நீங்க மாறான்னு சொன்னீங்கன்னா உங்க ஃபேமிலியில, உங்க லேண்ட்ல இருக்கிற, உங்க வீட்டில் இருக்கிற சாபம் மாறணும். ஏன்னா ஆதாம் பாவம் செய்த போது பூமி சபிக்கப்பட்டது, பூமி முள்ளும் குறுக்கும் உழைத்ததுன்னு இருக்குது. அப்ப பாவம் செய்த போது டிசோபீடியன் நிமித்தம் பூமி சபிக்கப்படுது. இன்னைக்கு நிறைய பேருடைய வீடு தான் காரணம். நிறைய பேருக்கு நான் திருப்பி சொல்லும்போது கரெக்டா வீடை சொல்றேன், இந்த வீட்டுனால இந்த பிளஸிங். சிலருக்கு வீடு வாங்கினா ஓஹோன்னு மாறிடுவாங்க. நான் ஒரு முறை எங்கே போயிருந்தேன், எப்பவும் நான் போனால் என்னை நல்லா கூப்பிடுவாங்க. ஆயில் கம்பெனி பேர் கூட படான்னு வரல, சவுதியில். அதில் ஒரு இங்கிலீஷ் காங்கிரிகேஷன் இருக்குது. அவங்க எல்லாம் எப்போ போனாலும் அவங்க அழைப்பாங்க ஹமாம் ஏரியாவில். அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் பெரிய ஒரு சம்பவம், வீட்டில் புஷ்டம் பிடிக்கும்னு சொல்லி ஒரு மெசேஜ் எடுத்தேன். அந்த மெசேஜை கேட்டு 3 மீட்டிங் அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதெல்லாம் நான் சொல்றது, பாவம் செய்தால் வீட்டின் வாசற்படியில் படுத்திருக்குன்னு இருக்குதா பைபிள்ல? அப்போ பாவம் எப்போ வந்தது? மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வந்துச்சு. அப்ப பாவத்தினால சாபம் வருது. அப்ப நாம மாத்திரம் விடுவிக்கப்படல, நம்ம வீட்டிலேயே அந்த போராட்டம் வரும். அந்த சாபம் மாறணும். ஏன்னா முள்ளும் குறுக்கும் சாபத்தினால வந்திருக்கு. நிறைய வீடுகள் அதான் நடக்கு. சில வீடுகளுக்கு நுழைஞ்சிட்டீங்கன்னா இருக்கிற சொத்தெல்லாம் போயிடும். பார்த்துருக்கீங்களா? இருக்க ஆசீர்வாதம்லாம் உங்களை விட்டு போயிடும். சில வீடை வாங்கிட்டு சில வீடை வாங்கினாலும் வேற 2 வீடை வாங்கிடுவேன். அந்த வீட்டின் பிளஸிங் அது. ஸோ லேண்டில் தான் விஷயமே இருக்குது. ஆனால் மனுஷன் பாவம் செய்தபோது லேண்டு சபிக்கப்படுது. அப்போ இயேசு மனுஷனை மீட்கும் போது லேண்டு மாறுமா மாறாதா? மாறுமா மாறாதா? கர்சஸ் மாறுமா மாறாதா? மாறணும். அதைத்தான் மாறா. அதனால எலிசாவுடைய காரியத்தில் அந்த உப்பு கொண்டு வந்து அதில் தண்ணியை போட்ட போது அந்த தண்ணியில் மாற்றம் வந்ததோட சீக்கிரம். சரி, அடுத்த பாயிண்ட் ஏலி. புதிய ஏற்பாடு உபதேசம் தான் அடுத்தது. என்ன புதிய ஏற்பாடு? ஏலிமில் 12 நீரூற்றும் 70 பேரிச்சம்பரம். இது எதுக்காக? 12 13 நீரூற்று இருக்கக்கூடாதா? 70 பேரிச்சம்பரத்துக்கு 71 பேரிச்சம்பரம் வராதா? எதுக்காக அது இருந்தது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் 12 அப்போஸ்தலர்கள் அழைக்கிறார். அவன் சுவிசேஷ ஊழியத்துக்கு 70 பேரை செலக்ட் பண்றார். ஒன்றுமே மாறல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வேயை தான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம இஷ்டத்தின் ஒன்னெல்லாம் கர்த்தர் செய்ய விரும்ப மாட்டார். அப்ப அப்போஸ்தல உபதேசத்துல நான் ஒரு இடத்துல கேட்டேன், 12 நீரூற்று, அந்த தண்ணி டெசர்ட்ல புல்லு முளைக்காத இடத்துல நீரூற்று இருக்குது. ஆனா பேரிச்சம்பரம் வளர்ந்து அழகா பழம் இருக்குது. இங்க இருந்து நீங்க ஊருக்கு போகும்போது இங்க இருக்க தண்ணியை கொண்டு போவீங்களா, பேரிச்சம்பழத்தை கொண்டு போவீங்களா? நல்லா இருப்பீங்க. நான் பழைய இயல்பு தாளையும் பேரிச்சம்பழம் சொல்லல, பேரிச்சம்பழம் கொண்டு போவீங்களா, தண்ணியை கொண்டு போவீங்களா? அங்க இருந்து எல்லாரும் பேரிச்சம்பழம் தான் கொண்டு போவோம். அப்படிதானே? சரிதானா? இப்ப கேட்டது பாரு சொல்லுங்க. இப்ப பேரிச்ச மரம் அதுல விலை கொடுனதா, அந்த நீரூற்று தண்ணி விலை கொடுனதா? இதுன்னா அதை அடிச்சிட்டுவீங்க ஒரு வேலை, அதுன்னா இதை சொல்லிடுவீங்க. எதுவுமே சொல்லாம காமா இருந்துட்டா ஃபார்ம் ஆயிடலாம். ஸ்கூல்ல டீச்சர் பாடம் எடுக்கும்போது சிலருக்கு அப்பதான் பென்சில் கீழே விடும், பேனா விடும். வாத்தியார் கரெக்டாக கண்டு குனிகிறவங்க எழுதணும். அதிலும் சிலர் குனியவே மாட்டான், கிளியராகவே இருப்பான். நல்லா கேட்டது மாதிரி சொல்லணும். பேரிச்ச மரம் 70 பேரிச்ச கனி பெருசா, அந்த 12 நீரூற்று பெருசா? 2014 என்னமா நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேரிச்ச மரம் வரணும்னா நீரூற்று வேணும். 12 நீரூற்றுனா அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தல உபதேசத்துல தான் நீங்க கனி கொடுக்க முடியும். உங்க இஷ்டப்படி ஜீவிச்சாலும் ஆராதிச்சாலும் கனி கொடுக்க முடியாது. இந்த டெசர்ட்ல, இந்த வறண்டதுல புல்லு முளைக்காத இடத்துல கர்த்தர் உங்களை புஷ்டியா நடத்தி கானானுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது நீங்க 12 நீரூற்று மிக முக்கியம். ஊழியக்காரருக்கு அடங்கி, பரிசுத்தவான்களுக்கு அடங்கி தேவ இஷ்டம் செய்தலே கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் கனி கொடுக்கிறது. 70 பேரை சுவிசேஷத்துக்கு அனுப்பும்போது கனி கொடுக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில. அடுத்த பாயிண்ட்ல நம்ம வரும்போது அவன் ரெவிதீமுக்கு வருகிறார்கள். அங்கே சிங்காசனத்துல அங்க சில யுத்தங்கள் காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆகவே அவன் எல்லாரும் முறுமுறிச்சு மோசைக்கு கல்ல தூக்கி எறிய போறாங்க. அப்பதான் மோசை பார்க்கறான். அவன் ஏற்கனவே திக்குவாங்க. கல்ல தூக்கி எறியும்போது என்ன சொல்றாங்க?
திக்குவாங்க, கள்ளத்துக்கு எரிஞ்சா என்ன ஆகும்? மோசைக்கு பேச முடியல. அவர் சொல்லியிருப்பாரு, எரியாதீங்க, நல்லா இருப்பீங்க. இங்க சாகடிக்கிறதுக்கா கொண்டு வந்தேன்னு கேட்க கல்லா தூக்கி எறிகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசைய விரோதமாக கல்ல தூக்கும் போது கர்த்தர் அமலேக்கியர் அனுப்புறாரு யுத்தத்துக்கு. அடுத்தவன் அனுப்புறாரு. அனுப்பிட்டு அப்போ மோசை 2 கையையும் உயர்த்துறாரு. ஒரு பக்கம் ஊரும், இன்னொரு பக்கம் ஆரம். அவன் 2 பேரும் கை உயர்த்துறாங்க. எதுக்கா தெரியுமா? கல்லறிகிற வேலையில முழங்கால நிக்கிறதுக்கு தான் லீடருடைய வேலை, மோசையுடைய வேலை. அப்ப என்ன நடந்தது? பைபிள் சொல்லுது, சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவர்கள் கல்லெறிந்தாங்க. அதனால அமலேக்கியர் வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு தண்டனை தான், சாபம் தான். புதிய ஏற்பாட்டு உபதேசத்துல நீங்க வருவீங்கன்னா, ஸ்தேவான் கல்லறிகிற வேளையில முழங்கால நிக்கிறா. சிங்காசனத்தில் இருந்த தெய்வம் எழுந்து நின்றார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அப்போ சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிற தெய்வம் எழுந்துறார். எல்லா வசனங்களும் சத்தியங்களே. இதுக்கு மேல நாங்க போகல, நம்ம சப்ஜெக்ட் அவுட் ஆயிடும். இதுக்குள்ள வந்துருவோமா? சீக்கிரமா இங்க கவனிங்க. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். திருவசனத்தை ஜெபத்தோடு நீங்க கவனிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சின்னவன் ஆயிரம்னா, என் அருமையானவர்களே, பென்யமீன் கோத்திரம் நியாயப்படி யூதா கோத்திரம் தான் எடுத்திருக்கணும். ஆனா ஏன் பென்யமீன் கோத்திரம்னா, பென்யமீனை பொறுத்து பைபிள் என்ன சொல்லுது? அவன் பீறுகிற ஓநாய். பென்யமீன் யாரு? யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சொன்னார் இல்லையா? பீறுகிற ஓநாய். எப்போ தெய்வம் சொல்றத மறந்து என் சுயத்துல செய்வேன்னா, அங்க பிரமாணம் வேலை செய்யாது. உள்ளதிலே கடைசி கோத்திரத்தான பிடிச்சு வச்சு ஆசீர்வதிச்சு விட்டுருவாரு. வா, ஆமென். ஏன் இஷ்டம் நீ செய்யலன்னா ஆளுங்க செய்கிறவன் வரமாட்டான், பீறுகிற ஓநாயினா வருவான். ஆமா, ஓநாய் இந்த பீறுத ஓநாய். பழைய ஏற்பாட்டிலேயே அதுதான், புதிய ஏற்பாட்டிலையும் ஒருத்தர் கர்த்தர் செலக்ட் பண்றாரு. அவன் பேரும் சவுல் தான். அவன் எந்த ஊருக்காரன், எந்த கோத்திரம் தான்? இதே பெஞ்சமீன் பீறுகிற ஓநாய். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால கிறிஸ்தவனை கொண்டு குவிப்பேன்னு வந்தான். தமஸ்குவில் அவன் குவிப்பு நின்றது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பீறுகிற தாறுமாறாக்குற ஒருவனை ராஜாவாக்குன, கழுதைக்கு பிறகு போனவனை ராஜாவாக்குன அப்படித்தான் இருக்கும். ஆட்டுக்கு பிறகு போனவனை ராஜாக்குன அசைக்க முடியாதவன் ஆசீர்வாதம். கையை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. இங்க பைபிள்ல மனுஷன் தன் சுய இஷ்டத்தின்படி செய்யும் போது, அவன் மன விருப்பத்தின்படி, ஆண்டவர் உங்களை அமெரிக்கால கொண்டு போய் ஆசீர்வதிக்கணும் விரும்புறாருன்னா, நான் இங்க தான் இருப்பேன்னா உன்னை ஒருவேளை இப்படிதான் கொண்டு போவாரு. இல்ல ஆண்டவர் இங்க அபுதாபியில ஆசீர்வதிக்கணும்னா, நீ இங்க இருந்து வேற எங்கேயாவது, நான் இங்க இருந்து கனடா போவேன்னா அங்க இருந்து சிஞ்சி அடிச்சுதான் திருப்பி வருவேன். நல்லா புரியுதா உனக்கு? கர்த்தர் எங்க ஆசீர்வதிக்கணுமோ அங்க இருக்கணும். அபுதாபியில நான் தங்கியிருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவர் அச்சா என்னை பார்த்து சொன்னாரு, நாங்க கனடாவுக்கு போக இருந்த போது பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து சொன்ன, மரியாதை எல்லாம் எடுத்து மூடி வையின்னு சொன்னீங்க, இல்லைன்னா இன்னைக்கு நாங்க தெருவில் நின்று இருப்போங்கிறாரு. பெரிய பிசினஸ் மேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, அதுக்காக கனடாவுக்கு போகணும்னு சொல்லவங்களும் இருக்கிறாங்க. யாரை எங்க என்ன சொல்றாரோ அதுதான் நடக்கும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எனக்கு தேவன் உங்களை உயர்த்தணும், ஊழியம் செய்யணும்னா கனடா போவோம். அங்க தரித்திரம் பிடிச்சவர் தான் கர்த்தர் கட்டி எழுப்புவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அது ஊழியத்துக்கு தேவன் நம்மை நடத்துகிற விதத்திற்கு நாம் சமர்ப்பணம் பண்ண வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரு அதை நாம செய்ய வேண்டும். அப்ப பெஞ்சமீனை ஏன் ஆண்டவர் வச்சாருன்னா, எல்லாரும் கவனிங்க, யூதா கோத்திரத்தை வைக்கிறதுக்கு பதிலு வேற எந்த கோத்திரத்தை வைக்கிற பதிலு அவன் பீறுகிற ஓநாயா இருக்கிற இந்த கழுதைக்கு பிறகு போனவனே ராஜாவாக்குறார். கழுதைக்கு பிறகு போனவன்னா, கழுதைக்கு போன இந்த பைபிள்ல கழுதையும் மாட்டையும் இணைக்க கூடாது, குலக்கூடாதுன்னு இருக்குது பிரமாணம். சரிங்களா? ஆனா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் போனோம். ஒன்று கழுதைக்கு பின்னாடி போனா உதைக்குமா உதைக்காதா? உதைக்கும். மாட்டுக்கு பின்னாடி போனா உதைக்கும். பின்னாடி இருக்கிற பொசிஷன், பின்னாடி இருக்கிற அதை இதை பார்த்துக்கிட்டு நம்ம ஓகே இதோட உழுதுறப்படாது. முன்னாடி வேற. கழுதை முன்னாடி போனா என்ன செய்யும்? கடிக்கும். மாடு முன்னாடி போனா முட்டும். ஆகவே உபதேசத்தை மிக தெளிவாய் புரிந்து கொண்டு சத்துருடைய கிரிகளை செய்யணும். பிரமாணத்தை மிஞ்சி எதையுமே நம்ம செய்யக்கூடாது. அப்போ கழுதைக்கு சுவாமி யாருக்கு இருக்குது? முன்னாடி போனா கடிக்கிறான், பின்னாடி போனா உதைக்கிறான். யாரு? சவுல். பெஞ்சமின் பீறுகிற ஓநாய். ஆண்டவர் பார்த்தார்.
கர்த்தர் சொல்றது ஒன்றும் அது கேட்கறது இல்லை. அது தான் மனம் போன போக்கில் போகுது. அதனாலதான் சாமுவேல் போலும் சாகிறதுக்கு பிறகு இனிமேல் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு சிறியவனை ஆயிரங்களின் அதிபதியா மாத்தினார். ஆனால் சின்னவன் இங்கதான் அந்த இடத்துல எல்லாம் தவறு நடக்கும் போது கர்த்தர் மீண்டும் ஜனங்களின் கண்ணீரை கண்டு ஒரு சின்னவனை 10,000களின் அதிபதியாய் மாற்ற போறார். அவதான் தாவீது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். தாவீது சின்னவன் தானா? நான் ஏற்கனவே சொன்னேன், சிறியவன் சின்னவன் என்று சொல்ல லிட்டில் ஒன்றுன்னு சொன்னேன், சிறியவன் என்று சொன்ன ஸ்மால் ஒன்றுன்னு சொன்னேன். இப்ப நீங்க அதை வாசிங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1வது வசனமும் 11 முதல் 13 வரை நீங்கள் வாசிக்கும் போது இந்த வீட்டுல 8 பேர் இருக்கிறாங்க. ஆமென். அந்த 8 பேர்ல இளையவன் சிறியவன் ஸ்மால் ஒன்னுதான் இப்ப கிங் ஆகுது. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. பைபிள்ல வசனம் தேனிலும் மதுரமானது. அல்லேலூயா. நீங்க யாராகட்டும், யார் உங்களை ஒதுக்கட்டும், யார் உங்களை தள்ளட்டும், கர்த்தர் உங்களை கொண்டு வந்தா ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இந்த இடத்துல ஆராதிக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க தலைமுறை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். யாராகட்டும், சிறியவனாகட்டும் சின்னவனாகட்டும், அவரை ஆசீர்வதிச்சிருப்பார். கையை உயர்த்தி. ஆனா பிரமாணத்தின்படி இருந்தாதான் அது நிலைச்சு நிற்கும். பிரமாணம் மாறிச்சுன்னா அது எல்லாம் தாறுமாறாகிவிடும். அதனால தேவ சித்தம் செய்ததை தெளிவாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில. நாம் சுயத்தின்படி எதையாவது செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாம போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் உமக்கு பிரியமானதை செய்யணும். கையை உயர்த்தி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அல்லேலூயா. ஆராதிக்கிறேன். நல்ல ஒரு விடுதலை உண்டு. அந்த டாக்டர் ஃபேமிலி கூட நம்ம பெவினுக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தீங்க இல்லையா? பாருங்க, பெவினுக்கு ஊர்ல ஒரு ஐபிசி கன்வென்ஷன் வரும்போது அந்த பெவின் சிஎஸ்ஐல இருந்து வந்திருக்கிறார் அன்னைக்கு மீட்டிங். அப்பா யார், அவங்க குடும்பம் யார், எல்லாத்தையும் அப்படியே தீர்க்கதரிசனம் சொல்றேன். ஆண்டவர் அந்த தம்பியை நல்ல வைராக்கியம் உள்ள ஒரு வாலிபன், ஆண்டவருக்கு ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் திருவசனத்தின்படி இருந்தால் தேவன் அவர்களை வல்லமையாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒண்ணு புரிச்சுக்கிங்க, வாழ்க்கையில திருவசனம் தெளிவா இருக்கணும். கண் மூடி எடுத்துன்னு அடிக்கப்படாது. பைபிள் காலேஜில் ஒரு முறை ட்ராக் பார் தரங்கம்பாடி, அந்த தரங்கம்பாடியில் யாரெல்லாம் நாகப்பட்டினம் இருக்கீங்களா அங்கே எங்காவது? ஆமாம், தரங்கம்பாடி தெரியலையே அவங்களுக்கு? முறை மிஷினரி வந்த இடம் அந்த தரங்கம்பாடியில். நான் எப்போதும் எங்கள் வேதாம கல்லூரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா உங்கள் ஐயா ஆண்டவர் ஊழியத்துக்கு ட்ரைனிங் கொடுத்த இடத்த வந்து பாருங்க. அந்த தரங்கம்பாடியில் மிஷினரி சீகன் பால், அவர் தான் தமிழில் முதல் மொழிபெயர்த்தது. ஸோ இதெல்லாம் நாங்கள் டீச் பண்ணுவோம் அதில். அப்போ அந்த சீகன் பாலுக்கு இருந்த இடம் எப்பவும் போனால் அப்பா செய்யா வராங்கன்னா உடனே எங்களுக்கு இல்லாததுக்கு தனி இடமே எனக்கு அங்கே ஹாஸ்டலில் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தர் சோதரர் அந்த அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனால் ஆரம்ப ஊழியத்துக்கு போனவர் ஒரு ஊழியக்காரர் எனக்கு 1 மாதம் ட்ரைனிங்க்கு நான் போயிருந்த போது என்னை கூட்டிகிட்டு என்ன கூட இருந்தார். அவருக்கு பைபிள் ஒன்றும் தெரியாது. அவர் பால்ராஜ் இப்பவும் இருக்கார் உயிரோட. ஒரு 6-7 பிள்ளை அப்படியே அடுக்கி பெற்றிருக்கிறார். தப்பான்னு இருக்கா அந்த பாஸ்டர் சொன்னார், அவர் அடுக்கி பெற்றிருக்காரு. நான் அதை அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் பெரிய காரியத்தை பாருங்க. இவர் ஒரு நாள் பேசுறாரு. என்ன பேசுறாரு? படிப்பறிவு இல்லை, ஆனால் நல்லா வாஞ்ச. அவர் அந்த காரைக்காலில் ஒரு லூதரன் சர்ச்சில் ஃபுல் நைட்டு ப்ரேயர். அப்போதான் அவர் பேசுறாரு. முதல்ல இவர் கொஞ்சம் நேரம் பேசுவார், அடுத்து நான் பேசுறேன். நான் சால்வை தான் போட்டிருப்பேன். நான் இந்த மாதிரி இல்லை, சால்வை போட்டுட்டா காத்துட்டு இருக்கிறேன். நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கேன்.
அடுத்து இவர் எழுதி பேசுறாரு. அது என்னது? 300 பேர் தெரியுமா? கிதியோன் 300 பேர், நாயை போல நக்கி கொடுத்த 300 பேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நாயே, அடுத்தது நாயே, புறமே போ நாயே. விளக்கம் அவர் புத்தி இல்லை. 300 பேரை நாயை போல நக்கி கொடுத்தவங்கள தான் யுத்தத்துக்கு செலக்ட் பண்ணாரு. இவர் அது தப்பா நினைச்சிட்டு நாயை வெளியே போ, கத்தரப்படல. கொஞ்சம் பேர் ஹalleluya இருந்தது. இவருக்கு வியாக்கியானத்தை கண்டு எனக்கு இவர் கையில கொடுத்த ஒரு 2 கொடுத்துட்டு என்னடா சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து ஹalleluyaங்கறாங்களே. ஆமென். அப்ப விஷயம் தெரியாம இன்னொரு இடத்துல இதை மாதிரி தான் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரா, நீதிமான் பானையை போல செழித்து வளரலாம். வாசித்தா ஸ்பீடா, பனைன்னு பானைன்னு வாசிட்டேன். பனைக்கும் பானைக்கும் வித்தியாசம் இருக்கா? அதே போல இன்னும் சில பேர் இந்த கண்கார்டன்ஸ் எடுத்து வச்சிருப்பான். அது நம்ம கேரளாவில் ஒரு பைபிள் காலேஜில் தக்க சமயத்து தெய்வம் நின்னை உயர்த்துவான், அவனே பலமுள்ள கரங்களில் அடங்கியிருப்பின். ஏற்ற காலத்தில் கர்த்தர் கூட உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். இந்த வசனம் தக்கன்னு இருக்குது. அதை தக்க தக்க தக்கன்னு வசனம் எடுத்துருக்காங்க. சக்க சக்கன்றது கேட்டிருக்காங்க எல்லாரும். அது மாதிரி ஆயிடப்படாது. திருவசனத்தை மிக தெளிவாக புரிந்து கேட்டு தெளிஞ்சு ஒன்று எடுத்து அதை அடுத்தடுத்துல அடிச்சு கொடுக்கணும். மிக தெளிவாய் திருவசனத்தை நாம் தியானிக்கும் போது அது தேனிலும் மதுரமாய் மாறும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நல்ல ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல சபையை தந்திருக்கிறார். வசனத்தை தியானித்து வசனத்துக்குள்ள பலப்பட்டு ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். பாஸ்டர் ராபின்சன் அவருடைய வாஞ்சையை நான் பாராட்டுகிறேன். உண்மையிலேயே ஆண்டவர் நான் எம்மாத்திரம் கத்தர்பட்டார். தாவீதை போல அவரை பல வேளைகளில் யூஸ் பண்ற வார்த்தையை நான் கவனித்த போது நல்ல ஒரு அனுபவம். இது நிரம்பி வழியும். கையை தட்டி கத்தரை எல்லா கையை தட்டி நாம் எப்பொழுதெல்லாம் தெய்வ சமூகத்தை நம்ம பெருமையாக்குறோமோ அப்படி எடுத்து பயன்படுத்திட்டே இருப்பாரு. அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சத்தமாக. இப்போ சாமுவேலு யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு? தாவீதுக்கு அப்பா பேர் யாரு? ஈசாயின் வீட்டுக்கு வந்திருக்காரு. சவுலுக்கு அப்பா பேர் என்னது? கீஸ். இது ஈசாய். ஈசாய் வீட்டில் வந்து நிற்கிறாரு. வந்து சாமுவேல் சொல்றாரு, எல்லாரும் வாங்கடான்னு. அர்த்தம் எல்லாம் வாரம் அப்படி நெஞ்ச நிமித்து. இந்த நம்ம ஊர்ல ஒரு இது நடத்துவானுங்களே, என்னது, ஆணழகம் போட்டி, பெண்ணழகை போட்டி, இந்த மாதிரி இப்படி வாரம் நெஞ்சு நிமித்து ஆணழகை. ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு நெஞ்சையும் மூஞ்சியும் பார்க்காத, அவன் உள்ள வேற, இவனை கிங்காக்க முடியாது அப்படின்னா பழைய பெஞ்சமீனே பரவாயில்ல, ஓனாயே பெற்றது. ஆமென். இவனை நான் எடுக்க மாட்டேன். ரெண்டாவது அப்படி வரிசையா வருதான். பரவாயில்ல. யாரு பேருகளை சொல்லுங்களேன், நல்லா இருப்பீங்க. என்ன பேர்? சம்மா. இவன் சும்மா, இவனையும் தூக்கி வெளியே தள்ளு. அப்ப இப்படியே பார்த்துட்டு அடுத்தது வர்றாரு, இனி யாருமே இல்லையான்னு இப்ப கேட்காரு. தீர்க்கதரிசி ஏன் அவர் கொஸ்டின் கேட்காரு? கர்த்தர் வெளிப்படுத்தாம எதையும் சொல்லக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாங்க சில கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறோம். இப்ப புரிஞ்சுச்சா? பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் கர்த்தர் பேசி வல்லமையா பயன்படுத்த தீர்க்கதரிசி, ஆனா இன்னும் இல்லையான்னு கேட்கிறாரு. இவனை ஒன்றும் ஆண்டவர் சொல்லல, அது உண்மையா சொல்றாரு. இது ஏற்றுக்கிடல. அப்ப எல்லாம் கொண்டு வந்து 7 பேரும் விட்டாச்சு. இனி என்ன? 7 பேரும் செலக்ட் பண்ணல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதுக்கு கொண்டு வந்தாரு? 8ஆவது அவங்க அப்பா சொல்றாரு, 8ஆவது ஒருத்தர் இருக்கான். இது பாடி காட்டுறது. அவன் யுத்த வீரன், மற்றவங்க யுத்தத்துக்கு தான் போனானு. அந்த பாடி அப்படிதான் வளர்த்தானு, அதுக்கே போயிட்டானு கடைசி. அவன் அங்கதான் இவரு தம்பிக்காரன் போய் சந்திக்கிறான். பாடி பில்டரால கரெக்டு தான் நீ, ஆனா இந்த பாடியெல்லாம் வச்சிருக்க ஒருத்தன் சொல்ற வார்த்தை கேட்டு பயந்து ஓடுறியா அப்படின்னா, அதான் அதோடைய விஷயம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நடந்த ரகசியத்தை கவனிக்க வேண்டும். இப்ப 8ஆவது ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனே வேண்டான்னு அவனை ஆடு மேய்க்க விட்டுருக்கேன். அவனுக்கு எந்த இந்த உலகத்து பிரகாரம் ஆடை மேய்ச்சிட்டு போன. இவன் ஆடு மேய்க்க போகல, கிண்ணறம் வாசிக்கிறல்ல தேறினவனும் ஐஸ்வர்யமும் கிருபையும் சகலமும் ட்ரைனிங் தெய்வம் அவங்க கொடுக்கிறார். இவன் வந்தவுடனே சாமுவேல் எழுந்து இவன் தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 8 பேர்ல சின்னவனை 10,000 மாத்த போறான். அதுக்கு வசனம் சொல்ல போறேன். எங்க தெரியுமா? கோலியாத்தை கொன்னுட்டு வெளியே வரும்போது ஸ்ரீகள் எல்லாம் ஒரு பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10,000.
பாத்தீங்களா? சின்னவன் 1000 விவசாய சொன்ன தீர்க்க தரிசனம் உறுதியாயிட்டு. கையை தட்டி. சவுல் 1000 கொல்லுவானா, ராஜா மனுஷனை கொல்லுவான். 10000 அதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்ணி பிரசங்கம் பண்றது உண்டு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பல. 10000 என்பது பிசாசு, அந்தகார சக்தி, 10000களின் அதிபதி இயேசு. ஆகவே அவன் சாத்தானையும் கிரிகளையும் ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். ஆகவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையில நல்லொரு ஆலோசனை உங்களுக்கு தந்து அவன் எகிப்திலிருந்து விடுவித்துக் கொண்டது உங்களுக்குள்ள வசிக்கணும்னு விரும்புறது ஆராதனை. கர்த்தர் நமக்குள்ள இறங்கி ஆராதிக்க விரும்புறான். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவன் புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க. முட்டாள் ஆராதிக்கிற மாதிரி இல்ல, புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமா ஆராதனை செய்தா சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுவார். எல்லாரும் எழுப்புவோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி நாம் ஆராதிக்க போறோம். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்டு காரணத்தினார் சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டிவிட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்டு காரணத்தினார் சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டிவிட்டேன். எல்லாம் கை தட்டுவோம். பவராவி எனக்குள்ளே அந்த பவராவி அணுகுவதில்லை. எல்லாம் பாடுவோம். பவராவி எனக்குள்ளே அந்த பவராவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. ஐயா, அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் எல்லாரும் கை தட்டி. பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் எல்லாரும் பாடுவோம். பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். ஐயா, இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். ஒரு சொல்லாத விரட்டி விட்டேன். எல்லாரும் கரைகளை தட்டி ஆவியை நிறைத்து எல்லா கைகளை தட்டி ஆராதிப்போம். உடவன ரிபடவன ரிபடவனவ ஷைதரவ உடனே கபரவ ஈரா நவர ஈரா நவ ஷைதரவ. நீ ஆராதிக்கும் போது தானே விடுதலை உண்டு. நீ ஆராதிக்கும் போது உன்னை கட்டி வச்சிருக்கிற கட்டிகள் அவிடும். நீ ஆராதிக்கும் போது உன்னை வாழ விடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகள் மாறும். ஒரு நன்மையை கெடுக்கிற, ஒரு பிசினஸை கெடுக்கிற, ஒரு ஆசீர்வாதத்தை கெடுக்கிற, ஒரு வேலையில சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகலாம். ஒரு ரிபாபாபா, ஒரு ஷரபாபா, சின்னவன் 1000 சிறியவன் 10000 கற்கிற தேவரீர் எழுந்தருளி, தேவரீர் எழுந்தருளி. ஒரு ரிபாபாபா, ரிபாபாபா, உடாலா ரிபாலாபா ஷைதரவனவா. நீர் விடுவியோ, இந்த சபையை விடுவியோ, இந்த சபையை விடுவியோ, இந்த நபிகளுடைய பிள்ளைகளை விடுவியோ. ரிபடவன ரிபடவனவ ரிபடவனவா, ஒரு ஷைதரவன ரிபடவா. எல்லாரும் ஆராதிப்போம், எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை
இல்லைன்னு கண்ணீர் விடுற உங்களோட பேசணும் கத்தர் சொல்றேன். சவுதியில் நான் போன போது ஜுபையில் ஜாக்வின் சர்ச்சில் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் வருவேன்னு சொன்னா அதெல்லாம் வந்துட்டு சொன்ன தீர்க்கதரிசனம். ஜாக்வின் திருநெல்வேலியில் உள்ள தம்பி கெட்டிஸ்ட் நகரில் ஒய்ஃப் வந்து நாசரேத்து பக்கம். ஆனால் அவங்க வீட்டை கொடுத்து வீடு எங்கே இருக்குது என்ன பிரச்சனை எல்லாம் கத்தர் வெளிப்படுத்தி இந்த கட்டு தான் உங்களுக்கு காரணம், அதை விட்டு மாறுங்க, இது 2-3 இடத்துல இருக்கு ஒரு ரைஸ் மில் இருக்குது அப்படியே கத்தர் பேசினார். அந்த கட்டெல்லாம் விட்டு வெளியே வந்தாங்க. எனக்கு பெரிய செய்யும். நானும் சொன்னார். அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்னை கோஆர்டினேட்டராக பயன்படுத்துகிற பிரதர் சைமன் என்று சொன்னார். காசு இங்கே என்ன ஆண்டர் பேசுகிறான்னு சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ளே ஏன் வந்தேன், இந்த வீட்டில் ஆராதிக்க போகிறீங்கன்னு கத்த சொல்கிறேன். நாங்கள் அடுத்த வாரம் எல்லாத்தையும் பெட்டி கட்டி போகிறோம் பாஸ்டர், வேலை இல்லை, ரொம்ப கஷ்டம். நோ, நீங்கள் ப்ரேயரை தொடங்கணும். தாயின் கருவில் ஒன்று கண்டது ஊழியத்துக்கு. நாங்கள் போன கூட வந்த ஊழியக்காரங்களெல்லாம் சொல்ல இந்த வார்த்தை சொல்கிறேன். ஆமா பாஸ்டர், அவருக்கு அந்த காலிங் உண்டான எல்லாமே இழந்து போகிறாரு. இப்போ ஜபத்தி தொடங்கி கத்தருடைய ஆசிரியப்பார். ஜுபையில் 1 வருஷத்தில் 80 பேர் அந்த சபையில் வந்தாங்க. ஜெபிச்சு தொடங்கி வச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். அந்த சபையிலும் ஆமென் ஒரு தம்பி இன்னைக்கு எங்கள் பைபிள் காலேஜில் MD படிக்கிறாரு. அவருக்கு குழந்தை இல்லை. கத்தர் சொன்னார் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார். ஆனால் என்ன குழந்தைன்னு சொல்லலை, பென்னி வால்டர். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் மெட்ராஸில் அவங்க அம்மா ஊழியம் செய்யுது. அப்பா சொன்ன திருக்கேசனம் நடந்ததுன்னு எப்பவும் சொல்லுவாங்கன்னாங்க. சரியா சந்தோஷம். அதோட பியூட்டி என்ன தெரியுமா, அந்த வாரத்தில் மாத்திரம் 5 குழந்தை கதையை நான் கேட்டேன். 1-2 இல்லை, கத்தர் சமூகத்தில் சொல்கிறேன் 5 குழந்தை. அதில் தான் ஒன்று அகப்பை குளத்தில் இருக்கிற நெல்சன் பிரதர். அவர் அகப்பை குளம் CSI கன்வென்ஷனுக்கு என்னை கூப்பிட்ட காரணம் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. நீங்கள் ஜெபிங்க, இந்த எண்ணெயை குடிங்க, அற்புதம் நடக்கும்னு சொன்னேன். கரெக்டாக அவன் கத்தர் சோதரம் 2 பிள்ளை பெரு ஆணும் 2 ஆம்பளை பிள்ளைய பெறுவீங்கன்னு. அது என்னை சாப்பிட்றதுக்கு மத்தியானம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இந்த ஐயா தான்டா இது ஒன்று சொன்னாங்க நீங்கள் பெறுவீங்க. அது எப்படி சொல்லாரு அப்படி அப்படின்னு இந்த பையன் கேட்க 2 ஆம்பளை பையன் கத்தருக்கு சோதரம். ஆனால் அங்கே அந்த நான் சொன்னேன்னா அந்த இங்கிலீஷ் சர்ச் இருக்குது, அந்த ஆயில் கம்பெனியோட பேர் என்ன ஒரு மறந்துச்சு. ஐ மீன் அதில் அந்த மீட்டிங்கில் நான் அங்கே போன உடனே ஒரு சகோதரி எழும்பி சொல்லிச்சு. அது இன்னைக்கு எங்கள் MD படிக்குது கிளாஸில். அது தமிழ் தெரியாது. அந்த சகோதரி சொல்லுது, என் புருஷன் ஆம்பூர்காரர் சாலமோன். அது சொல்லுது, பாஸ்டர் அன்னைக்கு ஜுப்பா போட்டுட்டு வந்திருந்தாரு, இன்னைக்கு கோட்டு போட்டுட்டு வந்திருக்காரு, எப்போ எப்படி வராருன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கப்படாது. அந்த கத்தர் சோத்திரம். அன்னைக்கு தாஸ் பாஸ்டர் சபையிலேருந்து எங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னோம். குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை, உனக்கு பிள்ளை பெரும் கத்தருக்கு சோதரம், ஆணும் பெண்ணும் இன்னைக்கு பேர் எழுதி வச்சுக்கேன்னு. அது மூத்த பிள்ளைக்கு பேர் எஸ்தர்னு எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு பிள்ளை. இந்த 2 பிள்ளைகளும் அவர் சொன்ன குழந்தைங்க தானே. கையை தண்ணி ஒரே வாரத்தில் 5 குழந்தை கதையை கேட்டேன்னா ரொம்ப நஞ்சு பிஞ்சு ஒன்றும் போக மாட்டேன். கையை உயர்த்தி இதெல்லாம் ஈஸியான காரியம். கற்றுக்கணும். 1, we must obey the rules and regulation. We must obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். வார்த்தை அப்பாஸ் பாஸ் ஜெபிச்சோன்னாங்க தட்டிட்டு இருக்க கத்தரை வந்து பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லை. கத்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவனே ஆசீர்வதிக்கப்படுவான். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த நம்ம எல்லாரும் வெரி ஹாப்பி அபவுட் இட். வாட் இஸ் யுவர் குட் நேம் பிரதர்? ஹலோ கேமராமேன், உங்க பேர் என்னது? அருள்ராஜ். உங்க பாஸ் சொன்னார் இன்னைக்கு அவர் வீட்டில் நான் ஜெபிக்க போயிருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு கூட்டிருந்தார். ரொம்ப அருமையா இருந்தது. அலையில இருந்து ஆராதிக்க வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். அலைய மாட்டீங்க, சக்சஸ் தான். கையை தட்டி ஓ ராமா பாபா பாபா ரிபால பாபா பாபா ரிபால வந்தனா உடாரமா உடமன ரிபன ரிபன ஆண்டவர் மீண்டு கொண்டு வந்திருக்கா ஒரு பர்பஸ் உண்டு. இன்னைக்கு ஒன்றும் சொல்லலை. என்னத்துக்கு கொண்டு வந்து எங்களை போட முடிறாருன்னு எனக்கே தெரிய மாட்டேன். ஆனால் ஊரில் சீக்கிரமாக யாருமே நான் வேலை கொடுத்துட முடியாது. அந்த அளவுக்கு தான் கத்திர வச்சிருக்கிறேன். ஒரு காரியம், அவரை நீங்கள் சரியாக பற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தந்த தருணங்கள் தான் இது. அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாது. எத்தனை அனுபவம் உள்ள பாஸ்டர்ஸ், அனுபவம் உள்ளவங்கெல்லாம் எங்கள் பைபிள் காலேஜில் இதே தேசத்தில் படித்தவங்க இருக்காங்க. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை பற்றிக்கோங்க, சொன்னதை செய்வார். அந்த பிரச்சனைகளை முடியப்படுவார் கத்த. அந்த தடைகள் எல்லாம் மாற்றி போடுவார் கத்த.
நிச்சய புத்திர பாக்கியத்தோட இந்த இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கையை தட்டி ரத்தம் செய்ய சில சீக்கிரட் எதனால இந்த தடைகள் ஏற்படும் அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் இருக்கும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்சுன்னா எனக்கு தெரியும். தேவ சித்தத்தை நாம் சரியாய் புரிந்து கொண்டு தேவ சித்தம் செய்யணும். உங்க பேர் தம்பி எந்த ஊரு? அரக்கோணம். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள். இன்பா சகோதரன் அரக்கோணத்தில் இருக்காரு, குவைத்தில் இருக்கார், கத்தாரில் இருக்கார். பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் அவர் தான் ஏற்பாடு பண்ணாரு. அரக்கோணக்காரர். அங்கே இருக்கிற பாஸ்டர் சுரேஷ், பெரிய சர்ச். நான் எப்போ போனாலும் அவங்க சர்ச்சில் பேசுவேன். அவரும் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாரு. அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாசிலாமணி படிச்சிருக்கிறார். எல்லாரும் எங்கள் பைபிள் காலேஜில் டீச்சிங் தான் அவ்வளோ பேரும் தூக்கி விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பைபிள் காலேஜ் படிக்கிறது நான் சொல்லல, இந்த இடத்துல நீங்க நில்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜோதி சங்கர். ஆண்டவர் அப்ப நல்ல ஒரு இடத்துல இருந்து செலக்ட் பண்ணிக்க. பேர்லேயே தெரியுது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். 5 பேரிலும் மேன்மையாக இருப்பீங்க. புரியுதா? 5 பேர்ல நீங்க மேன்மையா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க குடும்ப வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அம்மா, அப்பா, அக்கா, நானு, தம்பி. 5 பேர். கையை தட்டி நீங்க மேன்மையா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். பிரதர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்க மேல அவருடைய கரம் இருக்குது. எங்கேயோ போய் எந்த நாட்டிலோ எல்லாம் முடிஞ்சு போக வேண்டிய உங்களை உயிரோட வச்சு இந்த தேசத்துல கொண்டு வந்தார். அவர் உங்களை கனப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னும் உயர்த்துவேன்னு சொல்றாரு. உனக்கு விரோதமா எழும்புற ஆயுதம் வாய்க்காது போ. கர்த்தர் ஜெயம் தருவார். ஊர்ல என்னது செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க பூரணமா செய்து முடிப்பீங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே இதை சுத்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லு. துக்கங்கள் வேதனைகள் எல்லாம் மாட்டேன். அவர் போதுமான தெய்வமாகவே இருக்கிறார். நீங்க என் கூட வண்டியில வந்த தம்பி ஒன்று கை வைத்தீங்க. ஆமென். அழகிய மண்டபத்துல இருந்து உள்ள போறது. அழகிய மண்டபம் ஜஸ்டின் பிரதர் வீடு இருக்குது. அவர் எங்க இடத்துல வந்து ஜெபிக்கிறவர். ஆமென். அழகிய மண்டபத்துல சந்தோஷம் இருக்கிறார், எங்க இடத்துல வந்து ஜெபிப்பார். அழகிய மண்டபம் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற சதீஷ் எங்க சர்ச்சில் வந்துட்டு இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். அங்க அதுக்கு அடுத்தது போகிறது பாஸ்டர். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இயேசுதாஸ் பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பாஸ்டர் இருக்கிற ஏரியாவில் இருந்துச்சு. மேக்காமடம் எல்லாம் என்னை வச்சு பெரிய மீட்டிங் நடத்துனார் கன்வென்ஷனில். ஆமென். இப்போ சர்ச்சு பிரதேசம் கூப்பிட்டாரு. எனக்கு டைம் இல்லை போகிறதுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். கையை வைத்துங்க பிரதர். உங்கள் பேரை சொல்லுங்க. சுரேஷ். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் விரும்புறது ஜெயமா இருக்கும். எல்லா தடையும் உடைச்சு போடுறாங்க. ஒரு பேப்பர் உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி சக்சஸ் சொல்ல வைப்பேன்னு கர்த்தர் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு காரியத்தை ரெடி பண்ணி ஜெயம் தருவேன்னு கர்த்தர் சொல்றாங்க. காத்திருந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. தடைகளை உடைத்து மாற்றுவார். அவருடைய நீதின்னு ஒன்று இருக்குது. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அம்மாவுக்கு கண்ணீர் பெருசு மறந்துடாதீங்க. 1, 2, 3வது வீடு. எனக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து 3வது இருக்கிற ஒரு வீடை கர்த்தர் காட்டிக்கிட்டே இருக்கிறார். ஜெயமா தடைகள் எல்லாம் தகர்த்து மாற்றி ஆசீர்வதிக்கிறது கண்களால் பார்ப்பீங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க குடும்ப வாழ்வில் அதிசயம் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. ஃபேமிலியை கொண்டு வந்து பிள்ளைகள் தேசத்தில் படிக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் ஒரு வாசலை திறந்தால் யார் தடை பண்ண முடியும்? திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஒப்புக்கொள்ளும். அந்த 2வது இருக்கிற அந்த தங்கச்சி கை வைத்துமா. பேர் என்னம்மா? ஸ்டெஃபி. எந்த ஊரு? என்ன செய்றீங்க? நர்ஸ். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சாப கட்டல்ல எடுத்து மாற்றி ஜெயம் தர போற. கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. உயர்வு கர்த்தர் தர பண்ண முடியாது. இந்த தேசத்திலே கொண்டு வந்த தெய்வம்
இன்னும் மகளை ஒன்றை நம்பி 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த 2 பேருக்கு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா பிரச்சனைகளும் புரிய பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் காசுக்கு 5 மினிட் ஏறிட்டு இப்போ முடிச்சிடலாம். ஆமாம். என்னம்மா எனக்கு கொஞ்சம் தான் கேட்கும். சொல்லுங்க. பார்வை பாதி தான் இருக்கு. ஜானிஷா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உயர்த்த அவரால முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நல்ல ஜெபிக்கிற ஒரு விஷயம் பார்க்கிறேன். எஸ்தர் ராஜாத்திய போல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ வெட்கப்பட்ட இடத்துல நான் உன்னை உயர்த்துவேன். நான் கர்த்தர் உனக்காக அதிசயங்களை செய்கிற தெய்வம் என்பதை பார்க்க போகிறேன். 3 பேரையும் விடுவிப்பார். சாப கட்ட உடைப்பார். அற்புதம் செய்கிறதை கண்ணால பார்ப்பார். வெட்கப்பட்ட இடத்துல ஜெயந்தான். சின்னவன் 1000 சிறியவன் 10,000 என்ற வார்த்தை மறக்காத. அந்த உயர்வு உண்டு. அது ஜெயமாய் முடியும். எந்த ஆத்மாவுக்கு வேண்டி அணுகிறியோ அந்த ஆத்மாவை சந்திப்பேன். பெரிய விடுதலை நான் கொடுக்க போறேன். ஜெயமா நடத்துவேன். அடைஞ்ச வாசலை திறந்து நடத்த போறாங்க. கையத்தடி கைப்பற்றலாம். அழைச்சதுக்கு நன்றி. தொடர்ந்து எனக்காக ஊழியர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி. உங்களுடைய ஊழியக்காரரை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய பல பிள்ளைகளை பலப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே இதே இடத்துல அநேக சாட்சிகளாய் ஆண்டவரே நீ நிலைநிறுத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபகலபா ஷபலத ரந்தனை கடமனது. எல்லாரும் ஒரு மனதோடு அவங்க ஊழியர்களுக்காக செபிங்க. எல்லாரும் ஒரு மனதோடு அந்த ஊழியத்தில் இன்னும் அநேகர் சந்திக்கப்படும்படியாய், அநேக ஜனங்கள் உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய், மரித்து போன எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய், உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் ஒரு மனதோடு ஓ ரபகலபா ஷபலது ஓ ரியாந்துனி மாக்கந்தல் யோகல வந்தல கடபலது ஓ ரிபா ஷபலத ரக்கபலது. ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஊழியக்காரரை ஆண்டவரே குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனீர் பலப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரே ஜனங்களை போஷிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லுகிற தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ராதா ரக்கந்தனி கடபலது. அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற தேவைகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளா இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் எல்லாவற்றையும் சந்திக்க நீர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்தவர்களாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராலா கரபா ஷபலத ரந்தனை கடமனது. இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்று நீ சொல்லுகிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ரீபா கலபா ஷபலத ரந்தனை கடபலது ரந்தனை கடபலது. பூத்து கொழுங்குகிற மரமான அவனை மாற்றுவேன் நீங்க சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி. லக்கர வாஷபலத ரந்தனை கடபலது. அநேக ஜனத்தை நான் உனக்கு கொடுப்பேன் நீங்க சொல்லுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ரீபா லரா வாஷ கந்தனி ஓக்கலவரதல கபலது. ரீபா கலு ஷபலத ரந்தனை கடமனது. அவங்க நடத்துகிற இந்த இன்ஸ்டியூட்டுக்காக காலேஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் அந்த இடத்துல வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நேர்த்தியாய் கற்றுக்கொண்டு உமக்கு கனி கொடுக்கிற மரமாய் நீர் மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கும். கலபு ஷபலத ரந்தனை கடபலது. உம்முடைய பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நெக்ஸ்ட் வீக்ல இருக்க போற ஆராதனைக்கு இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக கட்டுகளின் மத்தியில் இருக்கிற ஜனங்களை நீங்க கூட்டிக் கொண்டு வாங்க. அநேக பாடுகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற அநேக ஜனங்களை நீங்க அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கும் நீர் கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதும் நீங்க கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்
நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord.